பாஜக அரசு அறிவித்த அதிரடி சட்டம் ஒட்டுமொத்தமாக மாறிய கள நிலவரம். மொத்த நாட்டு மக்களும் ஆச்சரியம். புதிய இந்தியாவின் கல்வி வரலாற்றில் ஒரு புரட்சிகரமான பக்கம் எழுதப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பகவத்கீதை வாசிப்பதை கட்டாயமாக்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்திய கலாச்சாரம், வாழ்க்கை தத்துவங்களுடன் மாணவர்களை ஒருங்கிணைத்து முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்க இந்த முயற்சி உதவும் என உத்தரகாண்ட் மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. எக்ஸ் சமூக ஊடகத்தில் உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி வெளியிட்டிருக்கும் பதிவில், அரசு பள்ளிகளில் கீதையின் வசனங்களை ஓதுவதை எங்கள் அரசாங்கம் கட்டாயமாக்கி இருக்கிறது. இந்த முயற்சி மாணவர்களை இந்திய கலாச்சாரம், தார்மீக விழுமியங்கள் மற்றும் வாழ்க்கை தத்துவத்துடன் இணைப்பதன் மூலம் அவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது என்று கூறியிருக்கிறார். இது தொடர்பாக உத்தரகாண்ட் மாநில கல்வி அமைச்சர் தன்சிங் ராவத் கூறுகையில், சுமார் 17,000 அரசு பள்ளிகளின் பாடத்திட்டத்தில் பகவத்கீதை மற்றும் ராமாயணத்தை சேர்க்குமாறு NCERT-யிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இது செயல்படுத்தப்படும் வரை பள்ளிகளில் தினசரி பிரார்த்தனை கூட்டங்களில் பகவத்கீதை மற்றும் ராமாயணத்தின் வசனங்கள் சேர்க்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். உத்தரகாண்ட் அரசின் இந்த புதிய உத்தரவுப்படி பள்ளிகளில் காலை வழிபாட்டு கூட்டத்தின் போது தினமும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் வாசிக்கப்பட வேண்டும். பகவத்கீதை வசனத்தை வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் பொருள் மற்றும் அதன் அறிவியல் ரீதியான தொடர்பு குறித்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் விளக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது பள்ளியின் அறிவிப்பு பலகையில் காட்சிப்படுத்தப்படும். ஒவ்வொரு வாரத்தின் முடிவிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனம் வகுப்பறைகளில் விவாதிக்கப்படும். மேலும் மாணவர்களின் கருத்துக்கள் சேகரிக்கப்படும். இது மாணவர்களிடம் புரிதலையும் ஈடுபாட்டையும் ஆழப்படுத்த உதவும் என அம்மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அரசு உதவி பெறும் கல்வி நிலையங்களில் பைபிள், குரான் வாசிப்புகள் இருந்து வருவதால் இதற்கு எந்த எதிர்ப்பும் கொடுக்க முடியாது. அனைவருக்கும் ஒரே சட்டம்தான். மேலும் மதரசா எனப்படும் முஸ்லிம் மத கல்வியை போதிக்கும் பள்ளிகள் மதரசா வாரிய சட்டத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த சட்டத்தின் கீழ் முஸ்லிம் கல்வி நிறுவனங்கள் மட்டுமே பயன்பெற முடியும். இதுபோல் மற்ற மதங்களுக்கு வாரியம் இல்லை. இதனால் கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சி உள்ளிட்ட பிற சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்களால் அரசு வழங்கும் சலுகையை பெற முடிவது இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் மதரசா வாரிய சட்டத்தின் கீழ் இயங்கும் முஸ்லிம் பள்ளிகள் வெளிப்படை தன்மையுடன் இயங்கவில்லை என்ற புகாரும் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து மதரசா கல்வி வாரிய சட்டத்தை ரத்து செய்து அதன் இடத்தில் சிறுபான்மையினர் கல்வி சட்டத்தை கொண்டு வந்து புரட்சி செய்திருக்கிறது பாஜக அரசு. மதரசா வாரியம் நீக்கப்பட்ட நாள், கல்வி அமைப்பு ஒரு மதத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள் என அங்குள்ள சிறுபான்மையினர் பாராட்டுகின்றனர். இது வெறும் சட்டமல்ல, தேசத்தின் கல்வி சுதந்திர அறிவிப்பு என கூறலாம். இந்தியாவின் ஒவ்வொரு குழந்தையும் ஒரே புத்தகத்தில், ஒரே பாடத்தில், ஒரே கனவில் இணையும் நாள் அது விரைவில் நனவாகும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது.